மார்ச் ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்குதுன்ட்டு நிறைய பசங்க பயங்கர டென்ஷன் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்கன்ட்டு டெஃபினட்டாக நான் நம்புகிறேன். எக்ஸாம் டென்ஷன் எதனால தான் வருது? ஏன் நம்ம ஒரு எக்ஸாம்னா பயப்படுறோம், ஒரு டென்ஷன் ஒரு ஆங்ஸைட்டி ஏன் வருது? எப்போ இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், இல்லை ஒரு மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா எப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும்? இதுக்குன்னு ஒரு ஃபியூ காசஸ் அண்ட் ரீசன்ஸ் இருக்குது. இப்போது ஒரு புள்ள எக்ஸாமுக்கு போகிறான்னா மெயின் ஸ்ட்ரெஸ் எதனால இருக்கும்? ரெண்டு திங்ஸு. ஒன்று சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பசங்களை இவ்வளோ மார்க் வாங்கணும், டிஸ்டிங்ஷன் வாங்கணும், இல்லை இந்த ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸில் நீ ரொம்ப நல்லா பண்ணாதான் உனக்கு இன்ஜினியரிங் கிடைக்கும், இல்லைன்னா டாக்டர் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பசங்க மேலே ஒரு ஹியூஜ் பேர்டனாக இருக்கும். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ், ஆஸ் அ சொசைட்டி, அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஒரு எல்டர் பிரதர் ஒரு சிஸ்டராக இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸாக இருக்கட்டும், நம்ம பசங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸை திருப்பி சொல்லாதீங்க. அவங்களால முடிஞ்சது அவங்க பண்ண தான் போகிறாங்க. அண்ட் எப்போவுமே இன்ஜினியர் இல்லைனா டாக்டர் இதுதான் நம்ம கரியர்னு இல்லை. நம்ம படிக்கும்போது நம்ம ஜென்ரேஷனில் அப்படி தான் இருந்துச்சு. பட் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசாக வந்திருக்கு. அதனால அந்த பசங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அவங்களோட ஸ்கில் செட் எங்கே போகுதோ அங்கே தான் போய் லேண்ட் ஆவாங்க. ஏன் பசங்க டென்ஷன் ஆகும்? ஃபஸ்ட்டு அன்ஆர்கனைஸ்டாக இருப்போம். நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமுக்கு இவ்வளோ போர்ஷன்ஸ்னால் முன்னாடியிலேருந்தே நம்ம படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இருக்கிற ஒரு எக்ஸாம் டைமில் நம்ம ப்ரிப்பேர்டாக போய்கிட்டே இருந்தோன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி அவ்வளோ டென்ஷன் வராது. இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு டென்ஷன் ஆகுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? போர்ஷனை முடிக்க முடியல அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இப்போ அந்த சப்ஜெக்டில் நீங்கள் இருக்கிறதுல என்னென்ன டிஃபிகல்ட் போர்ஷன்ஸ், இல்லை புதுசாக நான் சுத்தமாக படிக்காமல் எது வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடுங்க. ரெண்டாவது உங்கள் டீச்சர்கிட்டயோ இல்லைன்னா உங்கள் சிலபஸ் எடுத்து பாருங்கள். எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் சில டாபிக்ஸ்க்கு திருப்பி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மூணாவது பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ், அதை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 5 to 10 இயர்ஸில் அதே ஃபியூ டாபிக்ஸ்க்கு திருப்பியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு புது டாப்பிக்கோ நீங்கள் சரியாக படிக்காத டாபிக் இருக்குன்னா யூஸ்வலி எக்ஸாமுக்கு முன்னாடி அது எப்படியாவது படிச்சிடணுன்ட்டு பார்க்க வேண்டாம் தான் சொல்லுவோம். அதுக்கு பதிலாக பழைய பேப்பர்ஸில் திருப்பி எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த டாபிக்ஸை எடுத்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணும்போது படிக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. சில பேருக்கு ஒரே டாப்பிக்கை 4 வாட்டி படிக்கணும், சில பேர் ஒரு டாப்பிக்கை ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணால் பத்தும். அது நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டி எப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போங்க. நிறைய வாட்டி உங்களுக்கு படிச்சுட்டு அது மனசில் இறங்கல அப்படின்னா எழுதுங்க, இல்லைன்னா வேறு யாருக்காவது சொல்லிக் கொடுங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லைன்னா உங்கள் பிரதர்கிட்டயோ உட்கார வச்சுட்டு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுங்க. அப்போவே மனசில் அது நல்லாவே இறங்கிடும். எக்ஸாமுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடியிலேருந்து கட்டாயமாக 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் மினிமம். அந்த 7 to 8 hours ஸ்லீப்பை நீங்கள் கட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். பிரெயினுக்கும் ரெஸ்ட் எடுத்தால் தான் அது திருப்பியும் நெக்ஸ்ட் டே நல்லா பண்ணும். அண்ட் மோரோலெஸ் அதே டைம் பெட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 9:30 மணினா 9:30 மணி, இல்லை மேக்ஸிமம் 10 மணி. அதோடு டிலே பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? அதே மாதிரி காலையில் எப்போ எந்திரிக்கிறீங்க டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுலேருந்து மாறாதீங்க. மூணாவது ப்ராப்பராக தண்ணி குடிங்க. இப்போ ரொம்ப ஹாட் வெதர், தண்ணி குடித்தா திருப்பி பாத்ரூம் வருதுன்ட்டு சரியாக தண்ணி குடிக்காமல் இருப்பீங்க. தண்ணி குடித்தாதான் நம்மளோட என்டையர் பாடி டிஷ்யூஸ், செல்ஸ், பிரெயின் எல்லாமே பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகும். நாலாவது சாப்பாடு. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வெளியிலேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணாதீங்க. அம்மா சமைக்கிற சாப்பாடை சாப்பிடுங்க. அதுவும் ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸை சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, சிப்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், சோடாஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சால்ட்டு, ஆயில், சுகர்ஸ் நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டியை குறைச்சிடும். அப்போது உங்களால் அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இது எல்லாமே டிஸ்டர்ப்ட் ஆகிடும். இதனால தூக்கமும் டிஸ்டர்ப்ட் ஆகிடும். எக்ஸாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும், இல்லை எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா நான் சரியாகவே பண்ணலை அப்படின்ட்டு சில பேர் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே மனசில் இறக்கிடுவாங்க. இதுதான் என்னோடய லைஃபு, இது நான் இப்போ நான் சரியாக பண்ணலை, எனக்கு எந்த காலேஜும் கிடைக்காது அப்படின்ட்டு சில பேர் டிராஸ்டிக்காக ஒரு தப்பான முடிவுக்கு வரீங்க. 17 வயசில் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்ட்டு நம்மளுக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ரொம்பவே இன்டெலிஜென்ட் பீப்புள். மோஸ்ட் ஆஃப் தெம் 95%க்கு கிளியராக அவங்களுக்கு என்ன வேணும்னே தெரியாது.
மனசில் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, சொசைட்டி சொல்லியிருப்பாங்க, பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, நீ டாக்டருக்கு தான் படிக்கணும், நீ இன்ஜினியரிங் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து 1000 கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி தெரியுமா செலக்ட் பண்ணணும்? ஒன்று வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், ரெண்டாவது வந்து ஸ்கில் செட், அதுக்கு நம்மளோட ஸ்கில் செட் இருக்கணும், இல்லைன்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கு இருக்கணும், மூணாவது வந்து அதுலேருந்து நம்மளால் காசு ஏர்ன் பண்ண முடியணும். இந்த 3 அப்ஜெக்டிவ்ஸை எடுத்து தான் உங்களுக்கு எந்த கரியர் சூட் ஆகும்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 17 வயசுலேயே எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால 12th ஸ்டாண்டர்டில் நான் சரியாக பண்ணலை, இல்லை சரியாக பண்ணலன்னு நினச்சி எதையாவது போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க.